ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இது நம்ம ஒரு சேனல், நமக்கான சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாரதிதாசன் யூனிவர்சிட்டியில் டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸில் யாரெல்லாம் இந்த 2024 ஏப்ரல் 2024க்கு எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்களோ அவங்களுக்கு யூஜிக்கு மட்டும் இப்போ ஹால் டிக்கெட் வந்து விட்டுருக்காங்க. அந்த ஹால் டிக்கெட் வந்து இப்போ நீங்கள் வெப்சைட்டில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த லிங்க்கில் நீங்கள் டேரெக்டாக போனீங்கன்னா ஹால் டிக்கெட் பேஜ் வந்துடும். நீங்கள் உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர், டேட்டா பர்த் கொடுத்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா பாரதிதாசன் யூனிவர்சிட்டியோட டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் வெப்சைட் பார்த்தீங்கன்னா bdu.ac.in/CDE போட்டிங்கன்னா அந்த வெப்சைட் ஓப்பன் ஆகிடும். இந்த ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரோல் ஆகிட்டு இருக்கும். ஏப்ரல் 2024 எக்ஸாம் ஹால் டிக்கெட்னு வரும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ யூஜி நான் செமஸ்டர் ப்ரோக்ராம்ஸ் எல்லா பிரான்ச்சஸுக்கும் பார்த்தீங்கன்னா ஹால் டிக்கெட் விட்டுருப்பாங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர், டேட் ஆஃப் பர்த் கேட்கும். அதில் உங்கள் ரெஜிஸ்டர் நம்பர், உங்களுக்கு ஆல்ரெடி ஏற்கனவே ரெஜிஸ்டர் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த ரெஜிஸ்டர் நம்பர் பார்த்திங்கன்னா இந்த லெட்டர்ஸ் எல்லாமே கேபிட்டல் லெட்டரில் கொடுக்கணும், ஸ்பேஸ் விடாமல் கொடுத்துட்டு. டேட் ஆஃப் பர்த் பார்த்தீங்கன்னா 2 டிஜிட் டேட் வந்து பார்த்திங்கன்னா 2 டிஜிட் இருக்கணும். ஸ்லாஷ் போட்டுட்டு 2 டிஜிட்டில் மந்த்து, அதுக்கப்புறம் 4 டிஜிட் இருக்க மாதிரி இயர் கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 1ஆம் தேதி அப்படின்னு இருந்துச்சுன்னா 01 ஸ்லாஷு, மாதம் 4னா 04 போட்டு ஸ்லாஷ் போட்டுட்டு இயர் 2015, 16 என்ன இருக்கோ நீங்கள் அதை கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துக்கலாம். இப்போ சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஹால் டிக்கெட் இப்படி ஓப்பன் ஆகிடும். இதில் வந்து உங்களோட டிகிரி, உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர், பேர், அதுக்கப்புறம் எங்கே எக்ஸாம் நடக்குது, அப்புறம் எந்தெந்த டேட்டில் எக்ஸாம், உங்களோட சப்ஜெக்ட் கோடு. நிறைய பேர் சப்ஜெக்ட் கோடு கேட்டிங்க. சப்ஜெக்ட் கோடு இதிலே உங்களுக்கு வந்துடும், டிஃபால்ட்டாக வந்துடும். சப்ஜெக்ட் கோடு, எந்த செஷன், என்ன டேட்டு, ஃபோர்நூனா ஆஃப்டர்நூன் செஷனா, எல்லாமே ஃபுல்லாக இதில் வந்துடும். இந்த ஹால் டிக்கெட்டை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எக்ஸாம் அன்றைக்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அங்கே உங்களுக்கு கோஆர்டினேட்டர் இருப்பாங்க. அந்த கோஆர்டினேட்டர் கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இதில் கோஆர்டினேட்டர் சைனை நீங்கள் வாங்கிட்டு எக்ஸாமுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதேமாதிரி எக்ஸாம்ஸ் வந்து அதை ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். ஃபோர்நூன் வந்தால் 9:30 to 12:30யும், ஆஃப்டர்நூன் செஷன் வந்தால் 2 to 5 நடக்கும். ஸோ அதனால் நீங்கள் இதை பார்த்துக்கிட்டு எக்ஸாமுக்கு அப்பியர் ஆகிக்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பிஜி மற்ற டிபார்ட்மெண்ட்டுக்கெலாம் பார்த்திங்கன்னா இனிமேல் தான் வரும். வந்தோன்னே அப்லோட் பண்ணுறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.